Hi. Good morning, everyone. Welcome to this webinar. இன்னைக்கு இந்த வெபினார்ல இன்சூரன்ஸ் ஃபார் யங் அடல்ட்ஸ் பில்டிங் அ சேஃப்டி நெட் இயர்லி அது ஏன் முக்கியம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். Saturday morning, you all have joined this webinar, and I'm so happy to present it to you. And yeah, let me assure you that இன்னைக்கு இந்த வெபினாரோட key takeaways will either impact you or your loved ones for sure. So yeah, let's get into the webinar quickly. So yeah, இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்? அதுவும் ஒரு யங் அடல்ட்டா நமக்கு ஏன் முக்கியங்கிறத நம்ம இந்த வெபினார்ல தெரிஞ்சுக்க போறோம். என்னென்னலாம் முக்கியமான இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்கிறதையும் இந்த வெபினார்ல ஒரு கீ டேக்அவேயா ஐ பி பிரசன்டிங் இட் டு யூ. ஸோ ஒரு ஏஜ் கேட்டகரி 21ல இருந்து 30 இஸ் கன்சிடர்ட் அஸ் இன் யங் அடல்ட்ஸ். ஸோ அந்த வயசுல இன்சூரன்ஸ் பத்தி பேசினா எல்லாருக்கும் வர முதல் தாட், இந்த யங் ஏஜ்ல எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா? ஐ எம் சோ ஹெல்த்தி அண்ட் ஐ எம் ஃபிட் அண்ட் ஆப்வியஸ்லி அண்ட் ஐ எம் பில்டிங் மை கார்பஸ் அண்ட் ஐம் நாட் தட் கார்பஸ் பில்ட். அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னாலையும் வேரியஸ் மைண்ட் செட்ஸ்னாலையும் நமக்குள்ள இருக்க ஒரு கேள்வி, இப்போ இன்சூரன்ஸ் தேவையா? அந்த ஒரு கேள்விக்கான பதில் இட் இஸ் எஸ். நீங்க கண்டிப்பா இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கும் போது நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். ஸோ இந்த இன்சூரன்ஸை இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள எடுக்கும் போது உங்களுக்கு எதனா பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி யூ டூ ஹேவ் சம் பெனிஃபிட்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் இந்த வயசுல எடுக்கும் போது உங்களுக்கு ப்ரீமியம் வைஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் யூ கேன் கெட் இன் டு த ரைட் இன்சூரன்ஸ் வித்வுட் எனி கண்டிஷன்ஸ் அப்ளை. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு கவரேஜ் கிடைக்கிறது ஈஸியா கிடைச்சிடலாம். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன்ஸ் வர்றதுக்கோ இல்ல சம் எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஃபர்தர் ஃபியூச்சர்ல வர்றதுல இருந்து நீங்க அதுக்கப்புறம் பாலிசி பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் அக்கர் ஆகுறத நீங்க இது மூலியமா ஈஸியா நீங்க அவாய்ட் பண்ணிட முடியும். அண்ட் நீங்க 21 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீங்க சொந்தமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஆஃப்டர் பிகமிங் அன் அடல்ட் நமக்குன்னு டிக் பண்றதுக்கு சில செக் பாக்ஸ் இருக்கும் போது அதுல ஒரு செக் பாக்ஸா நீங்க இன்சூரன்ஸே கண்டிப்பா வச்சிருக்கணும். ஆப்வியஸ்லி இதோட மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதுலயோ ஃபோக்கஸ் பண்றோம் அண்ட் ஃபைனான்சியலா நம்ம க்ரோ ஆகுற இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேரலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இன்சூரன்ஸ். ஸோ இதுல நம்ம முக்கியமா என்னென்ன இன்சூரன்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதுல கண்டிப்பா நம்ம இதெல்லாம் வச்சே ஆகணும் அப்படின்றது எல்லாம்ங்கிறத நம்ம இந்த வெபினார்ல பார்க்கலாம். So yeah, in the webinar, we are going to discuss on this 3 topic essentially. So முதல்ல டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் யங் அடல்ட்ஸ் என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இயர்லியரா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அகைன் as I said earlier. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் ஒரு 20 ஏஜ்ல இருந்து 30க்குள்ள எடுக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வருங்கிறத பத்தியும், ஒரு சரியான இன்சூரன்ஸை நீங்க எப்படி செலக்ட் பண்ண முடியும், த ரைட் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் அப்ராப்ரியேட்டா உங்களுக்கு இது ஓகே, திஸ் இஸ் ஃபைன், திஸ் இஸ் குட் அப்படின்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்கிறத பத்தி we will discuss. ஸோ எசென்ஷியல் இன்சூரன்ஸ் பிளான் வரும்போது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான இன்சூரன்ஸ் பிளான். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹெல்த். ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது, அது டிப்ரிஷியேட் ஆகவே இல்லை. ஸோ ஆவரேஜா ரிப்போர்ட் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா ஆஃப்டர் கோவிட் 14% மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் லைக் ஏஷியாலேயே டாப் ரேங்கிங்கா இந்தியா தான் இன்ஃப்ளேஷன்ல இடம் பெற்றிருக்கு. ஸோ இதோட ரீசன் பாத்தீங்கன்னா, நீங்க போன இயர் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க செலவு பண்ணதா இருக்கட்டும், இந்த வருஷம் இல்ல லைக் ஃபியூச்சர் இயர்ஸ்ல நீங்க செலவு பண்ண போறதா இருக்கட்டும், இட் இஸ் ஹியூஜ் கேப் தட் யூ ஹாவ் டு ஃபில். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம மெடிக்கல் கார்பஸ் இல்லை எமர்ஜென்சி ரிசர்வ்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் which will not be sufficient. அண்ட் ஹெல்த்துங்கன்னு வரும்போது அண்ட் இட் இஸ் ஆப்வியஸ்லி அன்பிரிடிக்டபிள். ஒருத்தவங்களுக்கு எப்போ என்ன மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வரும், எப்போ ஒருத்தவங்க சிக் ஆவாங்க அப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் we will never know. அண்ட் when it comes to health insurance, நீங்க ஃபிட்டாகவும் ஹெல்தியராகவும் இருக்கும்போது நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கும் போது you will get covered with most of the diseases that you might end up. But
நீங்க ஆல்ரெடி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸோட ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு வரும்போது ஆஸ்துமா, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ் இந்த 4 வந்து முக்கியமா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லணும். இந்த ஒரு டிசீஸோட நீங்க வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது, உங்களுக்கு லோடிங் லோடிங் இஸ் சம்திங் நீங்க பேஸ் பிரீமியம் உங்க வயசுக்கு ஏத்த நீங்க பிரீமியம் பே பண்றத விட லோடிங்னு வரும்போது யூ வில் எண்ட் அப் பேயிங் அ ஹையர் பிரீமியம். தட் மைட் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 30% அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் இட் மைட் கோ அபவ் 50% ஆல்சோ. அது அகைன் கேஸ் டு கேஸ் அதுலயே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியோ, இல்ல நம்ம வந்து ஹெல்தியா இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஃபர்தரா நமக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்தாலுமே இந்த ஆஸ்துமா, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் அகைன் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கும் போதே தட் வில் பி கவர்ட். ஸோ யூ நாட் வரி அபவுட் அந்த தருணத்துல உங்களுக்கு வந்து பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. யூ வில் எண்ட் அப் பேயிங் தி சேம் பிரீமியம் பட் அட் தி சேம் டைம் யூ வில் ஹேவ் தி கவரேஜ் அஸ் வெல். ஸோ இதுதான் வந்து நீங்க யங் ஏஜ்ல எடுக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல மிகப்பெரிய பெனிஃபிட். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யங் ஏஜா இருக்கும் போகும்போது நம்ம ஃபிட்டா இருப்போம். நமக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஸோ லைக் பிஎம்ஐ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ லைக் லேட்டர் ஏஜ்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ்னால நமக்கு பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுனாலோ, இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால நம்ம அதுல எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொன்னா, லேட்டரா நம்ம இன்சூரன்ஸ்க்குள்ள போறதே வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சரி நமக்கு ஒரு ஒரு பெரிய டிசீசஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல, அப்போ நம்ம என்ன பண்றோம்னா பொதுவா வந்து நம்ம ஃபியூச்சர்ல அப்ப பாத்துக்கலாம். நம்ம ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அத தள்ளி போட்டுட்டே போய்க்கிட்டே இருக்கோம். வெரஸ் நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சோம்னா, அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஈஸியா டேக்கிள் பண்ண முடியுங்கிறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸோட கான்செப்ட் ஹியர். அண்ட் அகைன் இப்போ நீங்க யங்கர் ஏஜ்ல நீங்க எடுக்கும் போது யூ வில் நாட் ஹேவ் லோடிங் அண்ட் the premium that you pay here is like lesser. And when it comes to health insurance உங்களுக்கு சில வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ டே 1 கவரேஜ்ங்கிறத வந்து நமக்கு எல்லா டிசீஸ்க்கும் கொடுத்துட மாட்டாங்க. அதுல வந்து யூ வில் ஹேவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அகைன். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 30 days வந்து வெயிட்டிங் பீரியட். ஸோ அந்த இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ரீ லுக்கப் பீரியட். ஸோ வேர் உங்களுக்கு அந்த பாலிசியில ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு ஆர் யூ ஃபீல் லைக் யூ வாண்டட் டு சரண்டர் த பாலிசி அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல யூ கேன் கிவ் இட் பேக் டு த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர். அந்த டைத்துல யூ கான் கிளைம். அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட் சொல்லிட்டு இருக்கு. அது ஃபிக்ஸ்டா 2 இயர்ஸ்க்கு நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. அகைன் கம்பெனி டு கம்பெனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. சம் மைட் ஹேவ் 3 years of pre-existing disease waiting period and 2 years of pre-existing disease waiting period. And again சில கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஐஆர்டிஏ ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே அவங்கவுங்க ஒவ்வொரு டிசீஸ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கவர் பண்ண மாட்டாங்க. அந்த டிசீஸ் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கோ இந்த மாதிரி நாங்க கவர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதுல மேக்ஸிமம் காமனா வரது வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட், வெரிகோஸ் வெயின். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வேர் நீங்க அந்த மாதிரி டிசீஸ்க்கு கீழே நீங்க ஃபாலோ ஆறீங்க அப்படின்னா யூ கான்ட் கெட் அ கிளைம் இன் லைக் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ அது உங்களுக்கு நீங்க இந்த டிசீசஸ் எதுவுமே இல்லாமலே நீங்க வந்து அதை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளைம்க்கு போறீங்க அப்படின்னா ஸோ வேர் யூ எக்ஸாஸ்ட் ஆல் த வெயிட்டிங் பீரியட் earlier when you are healthy, when you don't need any hospitalization, அந்த இடத்துல நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போறதுக்கோ இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு மெடிக்கல் டெஸ்டோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா அந்த டயத்துல யூ வில் கெட் இட் டன் அண்ட் யூ வில் ஆப்வியஸ்லி அந்த இதுக்கு கிளைமும் வந்து நீங்க வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ வேர் யூ நீ நாட் லைக் நீங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்க வந்து ஒரு லோனா வாங்கியோ இல்ல நீங்க அதை வந்து அடிக்கிறதுக்கு நீங்க வந்து திருப்ப ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேர் திஸ் இன்சூரன்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் பேசிக்கலி. ஸோ யா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்ல தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் பேசிக்கலி. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ யங்கர் ஏஜ்ல வந்து நிறைய எடுக்கணும். அகைன் ஹெல்த்க்கு இருக்கிற அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்பயும் இருக்கும். ஸோ நான் இப்போ ஹெல்தியா தானே இருக்கேன், என் லைஃப்க்கு என்ன ரிஸ்க் வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இங்க வந்து ரிஸ்க் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ த எல்டர் யூ பிகம், ஸோ நீங்க உங்களுக்கு வயசு ஏற ஏற உங்களோட லைஃபோட ரிஸ்க்கும் வந்து அதோட சேர்த்து ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ரீமியமும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரேஞ்சில் அவங்க வந்து ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தவங்க 22 வயசுல ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கும்
அதே ஒரு நபர் 45 வயசுலயோ இல்ல 50 வயசுலயோ பாலிசி எடுக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. 22 வயசுல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு 6,000 7,000 பே பண்றாங்கன்னா, அதே 45 வயசுல ஒரு இண்டிவிஜுவல் they might end up in paying premium for 30,000 40,000 அந்த ரேஞ்சுக்கும் போறோம். Like this again depends on company to company. This is a rough data that I'm giving. So இதுதான் வித்தியாசம். அண்ட் அதுக்குள்ள நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அகைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் என்டோர்ஸ்மெண்ட் பிளான், யூலிப் பிளான், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான் அண்ட் தென் சேவிங்ஸ் பிளஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்கும் போது நான் இதுல எந்த இன்சூரன்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரா டேர்ம் பிளான். ஸோ வேர் யூ டோன்ட் கெட் எனி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். ஸோ நீங்க வந்து அந்த பாலிசி பீரியடை நீங்க வந்து தாண்டிட்டீங்க அண்ட் நீங்க அந்த சர்வைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல you will not get any benefits from the premium, but in case of any uncertainty your family gets benefited. So இது வந்து நம்ம என்ன நோக்கத்துல பார்க்கணும்னா, நமக்கு வந்து அகைன் டேர்ம் இன்சூரன்ஸ்ல போடுற மணி இது வந்து ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக மட்டும்தான். அதுல இருந்து நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது பேசிக்கா. ஸோ ஏன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல நமக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மள அறியாமலே we are ending up paying a higher premium. So whereas like say for instance ஒரு 6,000 பே பண்ண வேண்டிய இடத்துல we end up paying 12,000, double the amount, and then the return premium that we receive after ஒரு 20 years ஆர் அந்த பாலிசி டம் முடிகிறப்போ இட்ஸ் லைக் சம்திங் இன்ஃப்ளேஷனோட நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் ஒரு 6% ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா கூட லாங்கர் ரன்ல அதை நீங்க திரும்ப கையில வாங்கும் போது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அதனால நீங்க வந்து ரா டேர்ம் வேற நீங்க வந்து ஏதாச்சும் அன்சர்டனிட்டி ஆனா மட்டும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி ஃபினான்ஷியல் சேஃப்டி இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டா போதும். அதுல நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அகைன் நீங்க யங்கா ஃபிட்டா இருக்கும் போது நீங்க எடுக்கும் போது யூ வில் ஹாவ் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ். நீங்க அதை வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா there are some diseases like say for instance cancer and partial disability or like where in situations உங்களால ஒர்க்குக்கு இனிமே போக முடியாது or like any situation where one இட்ஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸ்டேட்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு வரும்போது ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது we can take a lump sum payout from the sum assured. Say for instance நம்ம ஒரு 1 crore வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு 20 lakhs கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு நம்ம ஆப்ட் பண்ணிக்கோம் அப்படின்னா எனி ஒரு அன்சர்டனிட்டினால when an emergency occurs, ஸோ நம்ம அதுல கிளைம்க்குன்னு போகும்போது we can get the 20 lakhs from the insurance provider, and which can be used for hospitalization or like financial replacement or like நம்ம அந்த கையில கொடுக்குற காசுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து வைஸா யூஸ் பண்ணணும். அண்ட் அகைன் அதை வந்து நீங்க இந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கம்பெனி சைட்ல இருந்து இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு அகைன் ஹெல்த்ல நான் எப்படி வந்து சொன்னனும் அந்த மாதிரி டேர்ம்லயும் நீங்க ரிஸ்க் இல்லாம அதாவது ஒரு டிசீஸ் இருந்துட்டு நீங்க பாலிசி பண்றதுக்கு ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கும்போது பாலிசி பண்றதுக்கும் இருக்க பெனிஃபிட் அதுதான். ஸோ நீங்க ஃபிட்டா இருந்து அந்த பாலிசி எடுக்கும் போது கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு நீங்க 100% எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அண்ட் அகைன் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங்ன்றது வந்து விழுகத்தான் செய்யும். லைக் வேற இன் கேஸ் நீங்க வந்து ஃபிட்டா இல்லைனாலும் உங்க பிஎம்ஐ ரேஞ்சை வச்சோ இல்ல உங்களுக்கு இருக்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வச்சோ ஈவன் இன் சம் கேசஸ் வேர் திஸ் மைட் பி லைஃப் த்ரெட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் சைட்ல இருந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல தே வில் நாட் ஈவன் கிவ் யூ கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பிகாஸ் அது ரிஸ்க் அவங்க அனலைஸ் பண்றதுனால அந்த கவரேஜ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ யூ வில் ஒன்லி கெட் அ ரா டேர்ம் அண்ட் நாட் அ கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ அதனால நம்ம யங்கா ஃபிட்டா இருக்கும் போது அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் அகைன் as I said, premium வைஸ் வந்து பாத்தீங்கன்னா the younger you start your term, the lesser you pay the premium. ஸோ வயசு ஆக ஆக அதோட ப்ரீமியம் வந்து நமக்கு கூடிட்டே தான் இருக்கும். அண்ட் அகைன் எப்போ கரெக்டா நான் வந்து டேர்ம் எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் getting your term insurance done, so plan before your birthday comes. So அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துறது வந்து பெஸ்ட். ஸோ நீங்க வந்து பர்த்டேக்கு அப்புறம் நீங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பாத்துக்கலாம் இல்ல நான் பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அண்ட் அந்த 1 இயரோட உங்களோட ப்ரீமியம் வந்து அப்படியே ஸ்கிப் ஐ மீன் சேஞ்ச் ஆகி வேற ஒரு ப்ரீமியம்க்கு வந்து அது மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட். அண்ட் அகைன் இதை நம்ம வந்து எப்படி டிரைவ் பண்ணுவோம், சம் அஷ்யூர்ட் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், எனக்கு வந்து எவ்வளவு என் ஃபேமிலிக்கு தேவை
படும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா, ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து திஸ் இஸ் அகைன் பேஸ்ட் ஆன் யுவர் மந்த்லி இன்கம், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ஓவரால் உங்களோட அசெட்ஸ் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஆல் டுகெதர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ சம்பாஷா தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி அவங்க அந்த சம்க்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி we will just give it to அந்த இதை நீங்களாவே செல்ஃபாக அசஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் சிஸ்டர். நீங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களோட கம்பெனி வைஸ் பார்த்தா they might give you உங்களோட 10x சேலரி பண்ற ஒரு கேட்டகரியில 10x வந்து கம்பெனி சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் அகைன் அதை வந்து பண்றதுதான் பிகாஸ் only you know how many assets you have or like liquid assets which can be used அப்படிங்கறதையும் இருக்கட்டும். இல்ல வந்து liabilities எனக்கு இருக்கு, so I these responsibilities I have to pay back all these debts அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னா அப்போ you have to build your financial plan பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா ஸோ பர்சனல் ஆக்சிடென்ட்டுங்கிறது ஹெல்த் லைஃப் வந்து இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் தட் அக்கர்ஸ் ஆர் லைக் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களோட ஃபைனான்சியல் ரீப்ளேஸ்மெண்ட்டா நீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து ஒரு 10 days ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கேன், 10 days போக முடியாது, அப்போ என்னோட சேலரி நான் 2 days வந்து மரணம் நம்ம வச்சிருக்கனால வந்து you will get a daily payout from the insurance provider. அவங்க வந்து லைக் அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டு கம்பெனி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ they might give you 500 to 750 or அவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்து எதுவுமே வந்து வேரி ஆகும். இன் கேஸ் ஆஃப் எனி அன்சர்டினிட்டினால உங்களால வந்து இதுக்கு மேல ஃபர்தரா ஒர்க் போகல, லைக் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்னால இல்ல டிசபிலிட்டினால உங்களுக்கு வந்து அதிகமா போக முடியல ஒர்க்குக்கு ஆர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து அந்த கிளைம் அமௌண்ட்டை யூ கேன் யூஸ் இட் ஃபார் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். அதே இந்த வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன ஒரு அடிஷனல் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா இந்த பாலிசி ஹோல்டர் குட் அஃபோர்ட் going to a job, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனும் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல 22 to 30 people end up getting married and then they have kids like school going kids and then இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியா எவால்வ் ஆகிற டைம் வந்துதான். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இல்ல அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற டயத்துல அவங்க கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஃபீஸஸ் அவங்களால due to any uncertainty where the job is no more, like they can't do the job anymore due to any physical disabilities in the situation வரும்போது childrenோட education இந்த இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து மோட்டார் இன்சூரன்ஸ். இந்த இதுல வந்து முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா வீட்டுக்கு கண்டிப்பா இருக்கும், ஆனா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அகே இட் இஸ் அண்ட் கவர்மெண்ட் சொல்லுது நம்ம முக்கியமா வந்து வண்டி எடுக்க இன்சூரன்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ட்ராக் பண்றது அதே மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எனி ஏதாச்சும் ஒரு ஃபிளட் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதெல்லாம் நீங்க வந்து கிளைம் பண்ணி கவர் அதை வந்து நீங்க சரி பண்ணிக்க முடியும். கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக நீங்க வெஹிக்கிள்ஸ் வாங்குறீங்க, இனிமே நீங்க வந்து ப்ராப்பரா இன்சூரன்ஸ் ஒரு உங்க வீடு உங்களோட பில்டிங்ஸ் இடம் அந்த மாதிரி anything that you under property அதை நீங்க வந்து
benefit because like your voice is breaking. Abhirami, your voice is breaking. Am I audible now? Hello? Hello? Yeah. Oh, thank you. Yeah. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு டெஃப்ட் இல்ல அந்த இடத்துல ஏதாச்சும் டேமேஜ் அக்கறா இருந்தாலும் லைக் ஆஃப் எனி ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்க பில்டிங்ல சொன்னாலும் சரி இல்ல கிராக்னால பில்டிங் டேமேஜஸ் ஆயிடுச்சுன்னு சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைக் ஈவன் அந்த நீங்க வாங்கிட்டு இருக்க பில்டிங்ல ஏதாச்சும் ஒரு லைக் ஏதாச்சும் அந்த பில்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜஸ் வந்து சரி ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அதுக்குமே கிளைம் பண்ணிக்கலாம் 20 is where we are craving to start our own business and then நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆகணும் நம்ம we have to take ourselves to the next level அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற விஷயம் அந்த ஏஜ் தான் நடக்கும் அகைன் அங்க வந்து பிசினஸ்க்குமே எனக்கு நிமிஷம் ப்ளீஸ் Am I audible? Like, is there any problem with my mic? Like, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கலாம் to ping me. I just இது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸோ யா இப்போ ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிசினஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ பிசினஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குட்ஸ் எல்லாமே வந்து சப்போஸ் you lost all your things and then you are facing due to this அப்படின்ற சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி டயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் so let's move the topic. So this is like of getting insured yearly. So insurance நம்ம இயர்லியா எடுக்கும்போது நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் யங்கா போகும்போது இன்னும் இதெல்லாம் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இதுல ரிலீஸ் பண்ணலாம் ஸோ லோவர் ப்ரீமியம் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரீமியம் கட்டுவீங்க ஸோ அகைன் உங்களோட ஏஜ் வந்து 22 எடுத்து அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்பவே லெஸராகவே இருக்கும் அண்ட் கொஞ்சம் போக போக தான் உங்களோட ஏஜோட அது வந்து ப்ரீமியமும் க்ரோத் ஆகும் ஸோ நீங்க யங்கர் ஏஜ்ல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் மினிமலா சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 100-600 ரேஞ்ச்ல கூட நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் சம் அஷூர்ட் ஆஃப் 1 crore உங்களால பில் பண்ண முடியும் ஸோ இட் ஃபீல் லைக் யூ கெட் இட் இன் அ லெஸர் சம்க்கு யூ கெட் அ ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா as I said உங்களுக்கு வந்து you have less risk of pre-existing disease டிசீஸுமே இல்லைங்க
ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த நேரத்துல யூ வில் ஹேவ் வைட் ரேஞ்ச் டு செலக்ட். ஸோ நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மெடிக்கல் லிஸ்ட்ல வந்து காம்பினேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகெயின் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆட் ஆன் நீங்க வந்து காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். நீங்க வந்து டிசீஸ் ஃப்ரீ. நீங்க அதர் கம்பெனிஸோட இதுலயுமே நீங்க வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ கேன் ஆஃபர் திஸ், ஐ கேன் ஆஃபர் தட். இந்த இன்சூரன்ஸ்க்கும் என்ன அவங்க பாலிசில என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்னாலும் நீங்க நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் இருக்கும்போது மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகும்போது சாய்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஃபார் நாங்க ஆப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு 2, 3 இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் இருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ அவங்க கிட்ட நம்ம போகும்போது வி டோன்ட் ஹேவ் எனி நம்ம அவங்க கிட்ட அவங்களோட லைக் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். நம்ம அத தாண்டி நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது சிச்சுவேஷன்ல. அது அந்த இடத்துல நம்ம வந்து தள்ளப்பட்டுரும். ஸோ அதனால நம்ம யங்காவே இருக்கும்போது எடுத்து வச்சுட்டோம்னா, வி ஹேவ் லைக் மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் டூ எக்ஸ்ப்ளோர். அண்ட் அவங்க கிட்டக்கே இருக்க மல்டிபிள் பாலிசிஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அகைன் அதுல நமக்கு எது பெஸ்ட்ங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம இதுக்குள்ளேயும் போக முடியும். அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிறனா ஃபினான்ஷியல் பேக் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகைன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும்போது அன்சர்டனிட்டி நம்ம இமீடியட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்க வேணாம். அண்ட் அந்த லோனை சொல்லிட்டு நீங்க வந்து ஹெசிடேட்டோ இல்ல வந்து நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க பீஸ்ஃபுல்லா போய் நீங்க யூ கேன் கெட் ஹாஸ்பிட்டலைஸ் அண்ட் தென் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் அண்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லவ்ட் ஒன்ஸ். ஸோ லைக் ரேதர் தென் ஐயோ இப்போ எனக்கு ஒரு காஸ்ட் இப்போ நான் இதுக்கு செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ இது நடந்துருச்சு. ஸோ ஐ ஐ ஐ கேன் பேர் திஸ் ஃப்ரம் மை இன்சூரன்ஸ் அண்ட் ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் மை ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங். ஸோ குட் பிளானிங் பொறுத்து நம்ம the ultimate goal of everyone is to reach a good current இருக்கு. நிறைய கோல்ஸ் நமக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். ஆர் நமக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சில கோல்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 5 இயர்ஸ்ல எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிதான் இருக்கு. நீ என்ன பண்றது? ஸோ யா ஐ கெஸ் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆடிபிளா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வி ஹேட் அ ப்ராப்ளம் இன் அ மைக். ஸோ ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட்.
Yeah, like, am I audible, guys? ஓகே, தேங்க் யூ. யா, லெட்ஸ் கன்டினியூ. ஸோ இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ யா, அந்த கடைசி பாயிண்ட் வந்து வி ஆர் டிஸ்கசிங். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் குட் ஃபைனான்சியல் பிளானிங். ஸோ இதுல மூலியமா நம்ம என்ன வந்து அச்சீவ் பண்றோம்னா, நம்மளோட எய்ம் ஆஃப் கெட்டிங் சம்திங் ஆர் ரீச்சிங் சம்திங்க நம்ம வந்து ஈஸியா இன்சூரன்ஸ் மூலியமா அட்டைன் பண்ண முடியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், யூ ஹாவ் அ பிளான் ஆஃப் கெட்டிங் அ ஹோம் ஆர் யூ ஹாவ் அ பிளான் ஆஃப் கெட்டிங் அ கார் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்க இத்தனை வருஷத்துல நீங்க இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அதுக்காக நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது மெடிக்கல் எமர்ஜென்சின்னு ஒன்று வரும்போது, யூ டேக் த மணி அவுட் அண்ட் தென் யூ புட் இட் இன் த பில்ஸ் தட் யூ வேர் ஆன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க உங்களோட கேஷ் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட 50-30-20 ரூல் வேற, லைக் நீங்க 50% உங்க நீட்ஸ்க்கு, 30% உங்களோட அதர் பர்பசஸ், 20% உங்களோட சேவிங்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு, இதுல டிஸ்டர்ப் எதுவுமே ஆகாம நீங்க ப்ராப்பரா அந்த ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்டாகவும் அமையும். அண்ட் அட் த சேம் டைம் இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் வில் நாட் பி மச் burden when லைக் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு 1 lakh கிளைம் வருது, அதை நீங்க இமீடியட்டா கையில இருந்து பே பண்ணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அது உங்களுக்கு burden-ஆ தெரியலாம். அண்ட் அதை வந்து நீங்க இன்சூரன்ஸ் மூலியமா அது ஈஸியா வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா நீங்க இன்சூரன்ஸ்க்கு பே பண்ண போற பிரீமியம் என்னமோ கம்மியா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நம்ம யங்கா எடுக்கும் போதே நம்ம வந்து நிறைய ரிஸ்க்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஃபைனான்ஷியலா கொஞ்சம் ஃப்ரீடம் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் யா, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ திஸ் இஸ் ஹவு டு சூஸ் த ரைட் இன்சூரன்ஸ். ஸோ ரைட்டான இன்சூரன்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அசஸ் யுவர் நீட்ஸ். உங்களோட நீட்ஸை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எனக்கு இப்போ தேவை? சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபோக்கஸ்ல வந்து நீங்க 2 இன்சூரன்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்னு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். மற்ற இன்சூரன்ஸ் வந்து யூ நீட் இட் பட் யூ கேன் பிளான் இட் ஈவன் லேட்டர். பட் இனிஷியலா நீங்க வந்து இந்த 2 இன்சூரன்ஸை கண்டிப்பா எடுத்தணும். பிகாஸ் திஸ் இஸ் லைக் ரிலேட்டட் டு ஹியூமன்ஸ் பேசிக்லி. ஸோ இதுல வந்து ஹியூமன் டச் ரொம்ப முக்கியமா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து முதல்ல ப்ரியாரிட்டைஸா எடுத்துறது ஃபர்ஸ்ட் முக்கியம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இன்சூரன்ஸ்லயும் எவ்வளவு சம்மர்ஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்ப நான் எவ்வளவு சம்மர்ஷன் வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ யூ கேன் பிளான் இட் லைக் பர் பர்சனுக்கு 5 lakhs அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்க பிளான் பண்ணலாம். ஆர் இல்ல எனக்கு வந்து இன்னும் பெட்டர் கவரேஜா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல் டுகெதர் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் 25 lakhs ஆர் 30 lakhs அப்படின்றத நீங்க வந்து உங்க ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ண முடியும். பர் பர்சனுக்கு இவ்வளவு வந்து நான் வந்து இருந்தா கரெக்டா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆர் இல்ல உங்களுக்கு வந்து இதுவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஐ கான்ட் டேக் அ டெசிஷன் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, யூ கேன் ரீச் அவுட் ஓன் எக்ஸ்பர்ட்ஸ். இன்சூரன்ஸ் அட்வைஸ் பண்றவங்களுக்கு கிட்ட நீங்க ரீச் அவுட் பண்ணீங்கன்னா they will help you out. Or like you can just drop us a hi and we will also help you out on this matter. And yeah, என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில என்ன மாதிரி ஆட்-ஆன்ஸ்லாம் ஆட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்சூமபிள்ஸ்லாம் வந்து சில பாலிசிஸ்ல வந்து ஆட்-ஆன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் சில பாலிசிஸ்ல வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ லைக் நீங்க வந்து லைக் இஃப் யூ வாக் டெய்லி திஸ் மச் கிலோமீட்டர்ஸ் ஆர் லைக் நீங்க வந்து இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி ஆட்-ஆன்ஸ் தட் பாலிசி ஹஸ். அதுக்கப்புறம் இந்த அவைலபிள் ஆட்-ஆன்ஸ்ல எந்த ஆட்-ஆன்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதுல நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்க டிரைவ் பண்ண முடியும். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் as I said, நீங்க அதுலயும் ஹியூமன் லைஃப் வேல்யூஷன் வச்சு எவ்வளவு சம்மர்ஷன் நீங்க தேவைப்படும் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுக்கு அதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து எவ்வளவுக்கு ரெக்வயர்டா இருக்கும். ஸோ உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை எப்படி பிளான் பண்ணணும், இது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். அண்ட்
The second point is compare your plans and your providers. So இந்த பாயிண்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, there are n number of policies available in the market. So ஒவ்வொரு பாலிசிஸ்லயும் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ சே ஒரு பாலிசி வந்து அவுட் பேஷண்ட்ஸை வந்து கவர் அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகிறதுக்கு வந்து ஓபிடியில் போகிறதுக்கு வந்து அது சில பாலிசிஸ் கவர் பண்ணும், சில பாலிசிஸ் கவர் பண்ணாது. அண்ட் அகெயின் வந்து ஒரு சில பாலிசிஸ் வந்து டென்டல் கவர் பண்ணும், ஒரு சில பாலிசிஸ் டென்டல் கவர் பண்ணாது. அண்ட் ஒரு சில பாலிசி வந்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் பண்ணும், சில பாலிசிஸ் பண்ணாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானும் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீச்சர்ஸ். ஸோ அகெயின் த சேம் பாலிசி ப்ரொவைடர் கிட்ட சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் டேக் ஸ்டார் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து பல பாலிசிஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாலிசிஸுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு பாலிசிஸ்க்குலயுமே ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐசிஐசிஐல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஹாவ் லைக் ஹெல்த் அட்வான்டேஜ் அண்ட் எலிவேட். ஸோ இந்த ரெண்டு பாலிசிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் அதுலேயே அகெயின் இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாலிசியில என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறது பற்றி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே நம்ம வந்து அதில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த பாலிசி வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க வந்து பாலிசி ப்ரொவைடர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வேற இன் கேஸ் நீங்க வந்து அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை நீங்க பார்க்கணும். ஸோ ஒரு கிளைம்னு வரும்போது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க, கிளைம் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது, ஒவ்வொரு மார்க்கெட்ல கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்ன. அண்ட் அகெயின் உங்க ஊர்ல சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து லைக் ஏபி சென்டர்ல இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் தட் டசன்ட் மேட்டர் சொல்லுவாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அவைலபிளா இருக்கும். வேற நீங்க சி ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இந்த மாதிரி லைக் நிறைய ஊர் வந்து ஈவன் சென்னையே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பி சென்டர்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் போகும்போது நீங்க சி சென்டர்ல இருக்கும் போகும்போது உங்க ஏரியால உங்க வீட்டு பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் நீங்க வழக்கமா போற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து எந்த பாலிசி ப்ரொவைடர் வந்து டைப்ல இருக்காங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல. அப்படி அவங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனா நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நான் போய் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இவங்க தான் கம்ஃபர்டபுளான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ற சுச்சுவேஷன்ல அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற கம்பெனி உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் தவிர்த்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு அழகா செட்டில் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம அந்த பில்ஸை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அவங்க கிட்ட கிளைம் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வி ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி. அண்ட் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ்லி நீங்க வந்து பாலிசி எடுக்கும் போது யூ ஹாவ் டு ஆல்சோ செக் வெதர் அது வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறதையும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ நீங்க லைக் அகெயின் நீங்க வந்து ஹையர் ப்ரீமியம் வந்து பே பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் வந்து உங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட்டான ஆடான்ஸ் கொடுக்கணும். சேஃப் நம்ம வந்து இந்த ஆடான்ஸ் நான் யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடான்ஸ் வந்து நீங்க அதை எடுக்கிறதுங்கிறதோ அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆடான்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது வி எண்ட் அப் பேயிங் ஹையர் ப்ரீமியம் தான். ஸோ அதனால அப்ராப்ரியேட்டா நமக்கு என்ன ஆடான்ஸ் தேவைங்கிறத பொறுத்த மாதிரி ஸோ இதை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இஃப் யூ ஃபீல் லைக் எனக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து நான் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ற மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு வந்து தட் இஸ் இன் ஹெல்பிங் மை பாக்கெட் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணா யூ கேன் ஸ்பிளிட் யுவர் ப்ரீமியம் பேமெண்ட் இன் டூ ஸ்மாலர் அமௌண்ட். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து ஹாஃப் இயர்லி பேமெண்ட் பண்ணலாம். அகைன் நீங்க வந்து அதை குறைச்சு மந்த்லி பேமெண்டா கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். உங்களால அதை வந்து நீங்க எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாதிரி யூ கேன் ஒர்க் அலாங் தட் அண்ட் தென் நீங்க அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்டரும் பண்ணிக்க முடியும். இப்போ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரைடர்ஸ் அண்ட் ஆடான்ஸ். ஸோ ரைடர்ஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு ரைடர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஆடான்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு பிளான்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆடான்ஸ் வந்து வச்சிருக்காங்க, என்னென்ன ரைடர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ டேர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா பாலிசி ப்ரொவைடர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த ரெண்டுத்துல நம்ம எதை ஆப் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க வந்து பிளான் பண்ணுவோம். அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஹெல்த்தோட எடுக்கிறது பெட்டரா, டேர்மோட எடுக்கிறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் சில காம்பினேஷன்ஸ் டவுட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அது வந்து வி வுட் ரெக்கமெண்ட் டு டேக் இட் வித் டேர்ம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரீமியம் அண்ட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்சிங் ப்ரீமியம்ஸ் தான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதெல்லாம் அவாய்ட் பண்றது வந்து we again suggest with this. So அந்த பாலிசி கிளாஸ் வந்து நீங்க வந்து முக்கியமா படிக்கணும். ஸோ அந்த ஆடான்ஸ் அண்ட் ரைடர்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க,
ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து குறிப்பா படிச்சீங்கன்னா தான் யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இட் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அகைன் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் அப்டேட் ரெகுலர்லி. ஸோ நமக்கு வந்து பாலிசி வந்து அப்பப்போ நம்ம வந்து அதில் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். வை பிகாஸ் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணாம விட்டுட்டோம்னா மார்க்கெட்ல வந்து பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பாலிசிஸ் வந்து இப்போ இருக்க மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணாம இருக்காது. ஆர் இப்போ தேவைப்படுற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணாம இருக்காது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லைக் ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் செக் வந்து நம்ம பண்ணிக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் செக்குங்கும் போது உங்களோட லைக் ஓவர் ஒரு ஃபியூ இயர்ஸ் உங்களோட ஹெச்எல்பி வேல்யூஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அப்போ நீங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுமா சம் அஷ்யூர்டா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பார்க்கணும். அண்ட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் உங்க பாலிசி வந்து இஃப் இட் இஸ் டூயிங் ஆல் குட் இதுல வேற ஏதாச்சும் நான் ஆட் பண்ணுமா இல்ல ஆட் ஆன்ஸ் ஏதாச்சும் நான் மாடிஃபை பண்ணுமா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க வந்து அடிக்கடி ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இட் இஸ் டன் இட் இஸ் நாட் லைக் கம்ப்ளீட்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் டன் லைக் ஐ கேன் லைக் எனி இன்சூரன்ஸ் இட் இஸ் டன் நான் அதை திருப்பி போய் பார்க்கணும் ரிவ்யூ பண்ணணும் கிடையாது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஃப்ரீக்வெண்ட்லி டேக் அ லுக் ஆன் தட் இஃப் இட் திஸ் இஸ் மேக்கிங் யார் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுதா அண்ட் உங்களோட கிளைம்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா இது பண்ணுதாங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. அண்ட் யா காமனா இன்சூரன்ஸ்ல மேக் பண்ற மிஸ்டேக்ஸ் பத்தி we will discuss here. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிலேயிங் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த ஹோல் கான்செப்டே வந்து அதுதான். ஸோ நம்ம வந்து லேட்டரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே போறோம். ஸோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு ஆளானதுக்கு அப்புறமோ இல்ல ஏதாச்சும் ஒரு டிசீஸ் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாலிசி பண்ணும்போது அகைன் நீங்க வந்து will end up paying a higher premium. And இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் விட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி. யூ ஹாவ் நன் அட்வான்டேஜஸ் when you are postponing your insurance. So but then நீங்க ஏர்லியா எடுக்கும்போது நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு உங்களுக்கு. அண்ட் அகைன் இக்னோரிங் பாலிசி டீடைல்ஸ். ஸோ ஒரு பாலிசி வந்து பாத்தீங்கன்னா அது கிவ் வவுச்சர்ஸ் வேர்டிங்ஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. அண்ட் நம்ம வந்து அது எல்லாத்தையும் குறிப்பா நோட் பண்ணி பாக்குறது கிடையாது, நுணுக்கங்களை பாக்குறது கிடையாது. ஸோ நம்ம பார்க்காம விடும் போது ஸோ நம்ம கிளைம் வரும்போது we think it can be settled and then the policy clause says no it can't be settled and then there comes oh, okay the policy is not sufficient அது வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அண்ட் அது வந்து நம்ம இனிஷியலா பாலிசி எடுக்கும் போதே நம்ம அதை வந்து சரியா பார்த்து நம்ம பாலிசி பண்ணிட்டோம்னா அப்போ வந்து இந்த ப்ராப்ளமா அமையாது உங்களுக்கு லேட்டரா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிசி அப்டேட் பண்ணாம இருக்குது. சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பழைய கவரேஜ்ல பாலிசி வந்து உங்களுக்கு ரொம்ப ஓல்டா இருக்கு, அதுல சில பல ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, சிசிடிக்கு இந்த ஓபிடி தான் கவர் பண்ணல, அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட் வருது, பாலிசி வருது, ஸோ அதுல வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னா யூ ஹாவ் டு அப்கிரேட் யுவர் பாலிசி ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் பாலிசி டு திஸ். ஏன்னா லைக் அஸ் ஐ செட் ட்ரீட்மெண்ட்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சஸ் வேரி ஆகிட்டே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கவரேஜும் நீங்க வந்து வேரி ஆக்கிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும். ஸோ தட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட். லைக் நீங்க வந்து அப்டேட் பண்ணாதான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து ப்ரீமியம் பேமெண்ட்டை நம்ம பண்ணாம தவறிடுறோம். ஸோ அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அதை எப்படி சரி பண்ணலாம், லைக் வந்து ஆட்டோ டெபிட் போட்டு வச்சுக்கிறதா இருக்கட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரெனிவல் அப்போ நம்ம எப்படி ட்ராக் பண்ணாம சில சமயம் வந்து ரெனிவல் பண்றதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா we have to keep in track. And again, so these are the key takeaways from this webinar that I would give it to you. So இந்த இன்சூரன்ஸ் வெபினார்ல நான் உங்களுக்கு முக்கியமா சொல்றது இதுதான். இன்சூரன்ஸ் வந்து உங்களோட ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். நீங்க வந்து பிளான் பண்ணும்போது நீங்க எப்படி உங்களோட கார்பரேட் பில்ட் பண்றதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இன்சூரன்ஸும் வந்து உங்க ஃபைனான்சியல் ஃபேமிலியோட ஹெல்த்தையும் ஃபைனான்சியல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க ஏர்லியரா எடுக்கும் போது நீங்க ஒரு ஒர்க்கிங் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ரஃபாவே தெரியும், நீங்க யங்கா எடுக்கிறதுக்கும் எல்டர் லேட்டர் ஸ்டேஜ்ல எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகைன் உங்களோட பிளானை கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்க நீங்க ஒரு பாலிசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காம இல்ல நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து யூ ஹாவ் டு மேக் யுவர் பர்சனலைஸ் டெய்லர் மேட் இன்சூரன்ஸ் ஸோ விச் ஹெல்ப்ஸ் யூ அண்ட் வந்து உங்களுக்கு கிளைம் வரும்போது கம்ஃபர்டபுளா இருக்கணும். அண்ட் நீங்க வந்து அதுல யூ ஷுடன்ட் ஃபீல் லைக் இன்சூரன்ஸ் இஸ் அ பர்டன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் ஷுட் ஹெல்ப். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து பண்ண வேண்டிய டிக் பாக்ஸ்.
And yeah, so you have any questions, you can give it in the chat box and I will answer your queries now. And also, I would add my senior also in this call. So he will also answer your queries. So yeah, my son is 26, 27 now, working in IT co in Bangalore. He is planning to go abroad, hence he didn't take a term insurance. So co-provided health insurance. So if he take a term insurance and health insurance, will it be valid if he goes for abroad job? Yes, it does. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இப்போ அவங்க இந்தியாவில் இருக்கும்போது எடுத்தாங்கன்னா which is actually again beneficial. ஏன்னா நீங்க ஃபாரின் கண்ட்ரில போய் பண்ண போகும்போது அங்க யூ ஹாவ் டு பேர் யுவர் ஓன் மெடிக்கல்ஸ் அண்ட் டெஸ்ட் வந்து நீங்க பண்ணி ஆகணும். ஸோ பட் தீஸ் ஆர் பேசிக் லெவல் டெஸ்ட் which covers your பிளட் டெஸ்ட் அண்ட் த்ரெட்மில் டெஸ்ட் இந்த மாதிரி சில டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க இந்தியால இருந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் த டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் லைக் இட் ப்ரொவைட்ஸ் வேர்ல்ட் வைட் கவரேஜ் அண்ட் சில கண்ட்ரீஸ் லைக் பிளாக் லிஸ்டட் கண்ட்ரீஸ்ல மட்டும் நீங்க அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அகைன் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க யூ கேன் ஜஸ்ட் பிங் அஸ், வி வில் ஜஸ்ட் கிவ் யூ அ மோர் கிளாரிஃபைட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். அண்ட் அகைன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் சம் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் விச் கவர்ஸ் குளோபல் கவரேஜ். அண்ட் யா, ஸோ இப்போ அவங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு ஒரு குரூப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இந்தியன் லெவல்ல வந்து சப்போஸ் அவங்க ரிட்டர்ன் ஆறாங்க அப்படின்னா அந்த டயத்துல வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த இன்சூரன்ஸை. ஸோ லோக்கலா வரும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அங்க வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். So yeah, Vivek. So Policy Bazaar, can I apply for health insurance? So health insurance வந்து you can take it anywhere and Policy Bazaarல வந்து you can take, but அங்க இருக்க pros and cons வந்து என்னன்னா you can compare your policies there and consequences they don't assist you with claim settlement. So claim settlement வரும்போது as I said cashless-ஆ இருக்கும்போது you will not have any problem when it comes to reimbursement. ஸோ நீங்க உங்க கையில இருந்து பில்ஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பில் செட்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்களா அதை வந்து ட்ராக் பண்றீங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல யூ வில் எண்ட் அப் இன் கால்ஸ் வித் தேர்ட் பார்ட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட்டா கம்பெனி சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வராது. அண்ட் அகெயின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் டு கிவ் செவரல் ஃபாலோஅப்ஸ் ஃப்ரம் யோர் எண்ட். ஸோ இஃப் யூ லைக் தட் இஸ் ஓகே அப்படின்னு சுச்சுவேஷன்ல யூ கேன் கம்ப்ளீட்லி கோ வித் பாலிசி பசார். Noted, sir. Raja sir, I have taken your number. I will just ping you. So Star Health versus Care. Which you so Star Healthக்கும் கேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்ல உங்களுக்கு வந்து கோபேமெண்ட் வந்து இருக்காது மேக்ஸிமம். கேர் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ வாலண்டரி கோபே. ஸோ வேர் யூ ஹாவ் டு பே ஃப்ரம் யோர் பாக்கெட். எக்ஸப்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு நீங்க யூ ஹாவ் டு ஆஃபர் 10%, 20%, 30% ஆஃப் கோபே பேஸ்ட் ஆன் யுவர் ஏஜ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நீங்க ஸ்டார் ஹெல்த் போகும்போது தே டூ ஹாவ் கோபே அண்ட் அது வந்து அப்ளைஸ் ஒன்லி வென் 61 ஏஜ்க்கு அபோவ் வந்து ஒருத்தவங்க லாகின் பண்றாங்க பாலிசிக்குள்ள அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோபே இருக்குமே தவிர நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பாலிசிக்குள்ள என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்ல உங்களுக்கு கோபே இருக்காது. பட் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்ட் தே ஆர் ஹேவிங் கோபே அண்ட் தேர் ஆர் சம் ப்ராடக்ட் அகைன் இன் கேர் விச் ஹேஸ்
நோ கோபே ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து பாலிசிஸ் வந்து இருக்கு. அண்ட் அகெயின் யூ ஹேவ் டு செக் வித் த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஆஃப் ஸ்டார் ஹெல்த் அண்ட் கேர். அண்ட் ஸ்டார் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் பீன் இன் மார்க்கெட் ஃபார் சோ லாங். அண்ட் கேர் வந்து இப்போதான் ரீசென்ட்லி தே ஹவ் என்டர் த மார்க்கெட். அண்ட் இது ரெண்டுத்தையும் யூ கேன் do a little research, or like you can just ping us and we will provide you that comparison of both the policies. And again, Star Health and Care பொறுத்த வரைக்கும் as I said, இவங்க கிட்டக்க நிறைய பாலிசிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கா எந்த பாலிசி அப்படிங்கறத பொறுத்து we can suggest, sir. So basically we are dealing with ICICI health insurance பொறுத்த வரைக்கும் ICICI, Tata, Royal Sundaram, and we are also in providing with Star, and we also are getting into tie-up with HDFC Ergo and Niva Bupa. ஸோ அவுட் ஆஃப் ஆல் தீஸ் கம்பெனி விஷ் நாங்கள் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we don't have anything specific like இந்த கம்பெனி தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு. அண்ட் அகெயின் கேஸ் டு கேஸ் ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அது வேரி ஆகும். அஸ் ஐ செட், உங்களோட லொக்கேஷன், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அங்கே எந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு, நீங்கள் அதுக்கு எதுக்கு போவீங்க. அண்ட் அகெயின் அதில் வந்து உங்களோட நெட் கேஷ்லெஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்களா, இது எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு we will just let like have a decision on in the company you can proceed with it. Sure, sir. I have taken your number. I'll just ping you today. So is there any other question? Thank you so much, sir. Thank you so much, sir. Ajay sir, thank you. Yeah, thank you, Mr. Venkatesh. So any other questions before we end the session? Okay, I guess we are done with the session. So happy weekend, people. Thank you so much for joining this webinar. So we will meet in some other webinar in few days. Yeah, thank you so much.